राधे कृष्णा जय बोलो नरसिम्हा स्वामी की जय அழகான ஜோதிர்மட்டம் ஜோஷி மட் நரசிம்ம சுவாமியினுடைய சன்னிதானம் இதுதான். அழகா இந்த இடத்துல மகாலட்சுமி தாயாருடைய அழகான தர்சனம். பக்கத்தில் அனந்த பத்மநாபனாக பகவான் மகாலட்சுமி தாயார் அனந்த பத்மநாபன் ஜோராக அழகான அற்புதமான நரசிம்மருடைய சன்னிதானம் இது. ஜோஷி மட் நரசிம்மருடைய சன்னிதானம். ஆதிசங்கர பகவத் பாதர் இங்க அழகா தியானம் பண்றார். அப்ப அவருக்கு கிடைச்ச சாலக்கிராம நரசிம்ம சுவாமி இவர். இவரோட போட்டோ நெட்டில் எங்கே தேடினாலும் கிடைக்காது. உள்ளுக்குள்ள போட்டோ எடுக்கவோ வீடியோ எடுக்கவோ அலௌடு இல்லை. ஆனால் ரொம்ப விசேஷமான பவர்ஃபுல் நரசிம்மர் இவர். இங்கத்தோட ஸ்தல விருட்சம் இது பீச் மரம். நல்லா பீச்லாம் அழகாக அந்த பழம் காய்ச்சி ஜம்முன்னு இருக்குது. இந்த கோவில் புதுசாக கட்டின கோவில், பழைய கோவில் அங்கே இருக்குது. ரொம்ப விசேஷமாக நம்ம பத்ரிநாதனுடைய கோவில் மூடும் பொழுது ஆதிசங்கர பகவத் பாதருடைய கத்தின்னு சொல்லுவார், சீட் ஆசனம், அது இங்கே கொண்டு வருவா. இந்த ஜோஷி மட்டுக்கு சங்கரருடைய சீட் தான் வரும். உத்தவருடைய மூர்த்தி வராது. பத்ரிநாதன் மூர்த்தி இங்கே வராது. நிறைய பேர் இந்த இடத்துல தான் பத்ரிநாதனுடைய உற்சவ மூர்த்தி வரும்னு சொல்லுவார்கள். பத்ரிநாதனுடைய மூர்த்தி இங்கே வராது. இங்கே அழகா அற்புதமான ஜோரான நரசிம்மர். எதிர்க்கே அனந்த வாசுதேவருடைய கோவில், ரொம்ப அழகான கோவில். கட்டாயம் பார்க்க வேண்டிய விசேஷமான ஒரு சன்னிதானம் இந்த ஜோஷி மட் நரசிம்மருடைய சன்னிதானம். ராதே கிருஷ்ணா. எடுத்துக்கோங்க மா, சாப்பிடுங்க, எடுங்க சாப்பிடுங்க. பீச் ராதே கிருஷ்ணா. இங்க அழகா பக்தாளுக்குலாம் அந்த மரத்தினுடைய பீச் அந்த பழத்தை பறிச்சு தரா. ராதே கிருஷ்ணா, ராதே கிருஷ்ணா. நிறைய நாமஜபம் பண்ணுங்க. ரொம்ப ஆச்சரியமான நரசிம்மர் இவர். உங்க எல்லாருக்கும் சமாதானம், சாந்தி, நிம்மதி, ஐஸ்வர்யம், வைராக்கியம் எல்லாம் தரட்டும். இங்கிருந்து அப்படி கீழே போயாச்சுன்னா விஷ்ணுபிரயாகை. இதுதான் அந்த யானை மலை, யானை மாதிரி இருக்கும். இந்த யானை மலை பேக் சைடு அப்படியே போயாச்சுன்னா பத்ரிகாசிரமத்துக்கு போயிடலாம். ராதே கிருஷ்ணா. ஜோதிர்மட ஜோஷிமட் நரசிங்கர் ரொம்ப விசேஷமான நரசிம்மர். ஆதிசங்கரர் பிரதிஷ்டை பண்ண நரசிம்மர். சில பேர் திருப்பிரிதி திவ்ய தேசம் அப்படின்னு அபிப்பிராயப்படுறது உண்டு. ஆனால் ஆழ்வாருடைய பாசுரங்கள் படி அதற்கான இது இல்லை. சில பெரியவா அப்படி அனுபவிச்சா. ஸோ அதனால் நிறைய பேர் திருப்பிரிதி திவ்ய தேசம் அப்படின்னு சொல்கிறதும் உண்டு. ராதே கிருஷ்ணா.